ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோமதி சமையல். இப்போ சிம்பிளாக தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். இன்றைக்கி பேத்தி எல்லோரும் வீட்டில் இருக்கிறாங்க. வெறும் ரசம், சாப்பாடு, 4 முட்டை பாத்திரத்தில் தண்ணி வச்சு 2 கல் உப்பு போட்டு கொதிக்க வைக்கிறேன். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வரமிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, இந்த மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டு சிம்மிலேயே அடுப்பு வச்சுருக்கணும். அதில் இந்த அவிச்சி முட்டையை தோல் உரித்து இதை 4 பக்கமாக லேசாக வகுந்துருக்கிறேன். இப்போ இதில் போட்டு கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ளே அந்த உரப்பு உப்பு எல்லாம் சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சம் உரப்பு உப்பு எல்லாம் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தாய ஒரு கடாய் வச்சுக்கிட்டு நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தனால ஒரு 4 வெங்காயம் வெட்டி இருக்கிறேன் பொடி சாட்டை. ரெண்டு தக்காளியை நல்லா அடித்து வச்சுருக்கிறேன் மிக்ஸி சின்ன ஜாடியில். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரலாம். இதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு தப்ப தேவைக்கு ஏத்தாப்பில் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏத்தாப்புல வரமிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கலரை கொடுக்கலாம். கறி மசாலா பொடி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சும்மா ஆச்சி குழம்பு தூள் மிளகாத்தூள் போடுறேன். அது நல்லா சூப்பராக நல்லா இருக்கும். எங்களுக்கு அவ்வளோவா காரம் பிடிக்காது, மினிமம் உள்ள காரம்தான். அதுக்கு ஏற்றால நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ இதுக்கெல்லாம் சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம். சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ் கட்டியாக கிரேவி இருக்கும். அந்த முட்டை போட்டு
நம்ம அப்படி லேசாக கொஞ்சம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். ரசம் ஊற்றி தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக சமையல், அவ்வளோதான். காய் இல்லாத சமயத்தில் டக்குன்னு நம்ம இப்படி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காரமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ இந்த 4 முட்டையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்படி இருக்குப்பா. இதே கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கு. முட்டையில் வேறு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கோமா, கொஞ்சம் காட்டமாக தான் இருக்குது. இப்போ லேசாக கொதி வந்தோடனே நம்ம பாத்திரத்தில் ஊற்றி மல்லித்தலை போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். சாப்பிடும் போது பரமாறிக்க வேண்டியதான், அவ்வளோதான். சிம்பிளான முட்டை கிரேவி சிம்பிளாக செய்யக்கூடியது. எதுவுமே வேண்டாம், வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போதும். சிம்பிளாக சாப்பிட்லாம். இன்றைக்கி ரசம் முட்டை கிரேவி மட்டும்தான் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாத்திரத்தில் ஊற்றலாமா? ஒரு பவுல் எடுத்து அதில் ஊற்றி முட்டையை போட்டு அது மேலே கிரேவியை ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முட்டை கிரேவி 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இதில் மல்லித்தலை நம்ம வெட்டி போட்டுக்கலாம். முட்டை கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.